இன்னைக்கு நம்ம வெண்பொங்கல் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் இது வெண்பொங்கல் வந்து வீட்டில் மிச்சமாகி இருக்கு பாருங்க. அந்த பொங்கல் வந்து நான் ஒரு கப் வச்சுருக்கேன். அதோட பச்சை மிளகாய் 3, இஞ்சி சின்ன துண்டு, கருவேப்பிலை கொத்தமல்லி ஒவ்வொரு கொத்து, வெங்காயம் வந்து 2 வெங்காயம், கடலை மாவு 1 டீஸ்பூன், மைதா மாவு 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன். இதோட நீங்கள் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இது கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ப்ளைனாக இருக்கும். இப்போ இதோட நான் பெருங்காயம் வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொங்கலை நல்லா உதுத்து விட்டு ஒரு கிண்ணியில் போட்டிருக்கேன். அது மேலே வெங்காயம், வச்சிருக்க அரிசி மாவு, கடலை மாவு, மைதா மாவு, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பெருங்காயம், அதோட உப்பு போட்டிருக்கேன். இதோட நீங்கள் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா. இல்லைன்னா பச்சை மிளகாவே போதுன்னா இதை விட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், இதோட லைட்டாக தண்ணி விட்டு இதில் பிசைஞ்சிக்கலாம். நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மாவு மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை ஊட்டி வச்சுக்கோங்க. உருண்டை ஊட்டி தட்டி வச்சுக்கிறவங்க தட்டி வச்சுக்கலாம். இது சமையல் தெரியாதவங்க வேணால் தட்டி வச்சுக்கோங்க. அப்படி வேணாங்கவங்க அப்பப்போ தட்டி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வடை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஏன்னா நீங்கள் அதிகமாக ஃப்ளேம் வச்சிங்கன்னா அது வந்து வடை வந்து கருகிடும், உள்ளார வேவாத இருக்க மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வடையை நம்ம செய்யலாம். இப்போ பாருங்கள், வடை ரொம்ப வெந்து அழகாக வந்துட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு வெண்பொங்கல் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பொங்கல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சது ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.